நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் புத்தாண்டு தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் 2025 26ன்னு. பட்டு உண்மையிலேயே நமக்கு எது புது வருஷம்னா, இப்போ தெலுங்கர்களாக ஆந்திராவாக இருந்தால் அவங்க வருஷப்பிறப்பு, தெலுங்கு வருஷப்பிறப்பு. அது கன்னடமாக இருந்தால் அவங்களுக்கான வருஷப்பிறப்பு, மலையாளமாக இருந்தால் அவங்களுக்கான விஷு அவங்களுக்கான வருஷப்பிறப்பு. அந்தந்த மொழிக்குன்னு ஒரு வருஷப்பிறப்பு இருக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது இந்த மற்ற வருஷப்பிறப்பு எல்லாம் விட இந்த புது வருஷப்பிறப்பு, சித்திர வருஷப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்ம எல்லாருக்கும் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வியல் ரீதியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஒத்து போகும். எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் சித்திரா பிறந்துச்சுன்னா சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை மாதத்தை ஏன் வருஷப்பிறப்பு அப்படின்னு கணக்கில் வச்சாங்க? ஆதித்யாதி நவக்கோள்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம். அதனால தான் சித்திரை மாதத்தை வருஷப்பிறப்புன்னு வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஜோதிட கணிதத்தின்படி நம்முடைய ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு வழக்குகள் தான். நம்ம ரிஷிகள் நமக்கு போட்டு கொடுத்த கணக்கு தான். அதுதான் இன்னி வரலும் 2000 4000 இல்லை 40,000 யுகங்கள் கடந்து 4 யுகத்தை கடந்து இன்றைக்கும் நிலைச்சி நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகள். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது? மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த சித்திரை வருஷப்பிறப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக குரு மாற போகிறாரு. இந்த பராபவ வருடம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம். இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சிகள் உண்டு. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. அப்போ இந்த 2 பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய இந்த பராபவ வருடம் மொத்தமாக இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மெயினாக இந்த சித்திரை மாதம் அல்லது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசிக்கு தமிழ் வருடம் சித்திரம் பிறப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண்பழிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு. சார், கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பூமியில் வேர்ல்டு வைடு நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசியிலிருந்து ராகு வெளியேறும் வரை எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய கும்பராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வரணும் சார், ஒரு இடத்துல போட்டேன், அந்த இடத்துல போய் சிக்கல்லாம் மாட்டிக்கிச்சு, நான் ஒரு இடத்துல நம்பி கொடுத்தேன், அவருக்கு திருப்பி தரவே இல்லை. ஒரு இடத்துல போட்டேன், நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் அது வந்து கோர்ட்டு கேஸில் போய் நிற்குது, எந்த மூமெண்ட்டும் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய பணம் சிதறி போய் கிடக்கும், அல்லது ஃபண்டு லாக் ஆகிடும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உடனே குரோத் வரும்னு எதிர்பார்த்து பண்ணுவீங்க, குரோத்தே இருக்காது, வளர்ச்சியே இருக்காது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மெயினாக ஹெல்பிங் மைண்டில் உதவி செய்வது. ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு 40 லட்ச ரூபா கொடுத்தேன், 50 லட்ச ரூபா கொடுத்தேன், கையெழுத்து போட்டேன், இந்த மாதிரி வேலையே வச்சுக்கக்கூடாது. உதவி செய்வது அல்லது சப்போர்ட் பண்ணுறது, மெயினாக டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறது, பணங்காசு கொடுக்கறது, மெயினாக சிட் ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, சீட்டு பிடிக்கக்கூடியவங்க, கருணை காட்டக்கூடாது, இறக்க குணம் காமிக்கக்கூடாது. அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கலாம், பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம். நிறைய இந்த ப்ரைவேட் பேங்க்கில் டார்கெட் வைப்பாங்க, அச்சீவ் பண்ணணும். அதெல்லாம்
அப்போ பணங்காசு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது, அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ரொட்டேஷனுக்காக கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுத்து அவப்பெயர் ஏற்படும், சிக்கலில் போய் மாட்டும். இதெல்லாம் ஏற்கனவே நடந்து போச்சு, இனிமேல் புதுசாக நடக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்து சிக்கலில் போய் மாட்டிக்கிட்ட சாமி நான். நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அப்படி தான் நடந்து போச்சு. இப்போது எனக்கு அந்த பணங்காசு வந்து சேருமா? நான் அந்த கேஸில் ஜெயிப்பேனா? இவங்க எனக்கு தருவாங்களா? இதில் எனக்கு நல்ல பேர் கிடைக்குமா? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கேன், வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கொடுத்தேன், வீட்டுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. இதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. பணங்காசுன்னு மட்டும் இல்லைங்க, உதவி செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்கிறது, வேலை செய்கிற இடத்துல, மெயினாக வேலை செய்கிற இடத்துல இந்த கும்பராசி என்பர்கள், மீனராசி என்பர்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேணும்னே கார்னர் பண்ணுவாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கார்னர் பண்ணுறது, வேலையிலேருந்து தூக்கிட்டு வேணும்னே ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி, ஒரு கேஸ் போடுற மாதிரி. நான் 18 வருஷம் வேலை செஞ்சேன் சாமி, 19 வருஷம் வேலை செஞ்சேன், இன்னும் ஒரு சில இடங்களாக நான் பேசிக்லேருந்து நான் கொண்டு வந்தேன், இப்போ என்னை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. அப்போ நான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கேன். அப்போது கும்பராசி என்பர்களே பலவிதமான நெருக்கடியில் இருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், கஷ்டங்கள், ஒரு ஆபத்து, ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம், ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸால். அப்போ மனசில் ஒரு பயம் வரும், ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, இப்படியே நம்ம படுத்துருவோமோ, நம்ம இப்படியே இருந்துருவோமா, வருமானம் இருக்குமா இருக்காதா, எழுந்து வேலைக்கு போக முடியுமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஸ்ட்ரகிளிங் இருக்குமா, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங் சாமி, அது வந்து என் பேர் தான் அங்கே இருந்தது, ஆனால் பாருங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க, ரெக்கமெண்டேஷன் அங்கே ஒருத்தர் இருந்தாங்க, நமக்கு வராமல் பண்ணிட்டாங்க. போஸ்டிங்காக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், பொறுப்புகளாக இருக்கலாம், இப்படி பல தடைகள் இருக்குமே. ஆனால் பொதுவாக கும்பராசினா அவங்க மிகப்பெரிய சவால்களை சந்திக்கிறாங்க, நிறைய தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு % கூட கிடையாது, பாதி தான். அப்போ இது போல் ஒவ்வொருத்தருக்கும் பல கஷ்டங்கள். கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப டஃப்பு. கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, பிறக்கக்கூடிய இந்த சித்திரை வருஷ பிறப்பு உங்களுக்கு நன்மையை செய்கிறது, வளர்ச்சி நிச்சயம். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டுங்க சாமி, எல்லாமே எனக்கு இருக்குது, அது சரியாகணும், அது நல்லது நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் மட்டும் ஏன் சாமி கஷ்டப்படுறேன், நான் என்னைக்கு தான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே, ஆனால் நீங்களும் நல்லா இருக்கலாம். கும்பராசி அன்பர்களே.